உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகை ஈதுல் அல்ஹா எனப்படும் தியாக திருநாளான ஹஜ் பெருநாள் இன்றாகும். புனித ஹஜ் கடமையை நிறைவேற்ற உலகில் நாலா திசையிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் மெக்கா நகரில் ஒன்று கூடி தியாகங்களை நினைவு கூறும் நிலையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். தியாக திருநாளின் மகத்துவத்தை சுமந்து வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகை ஈதுல் அல்ஹா எனப்படும் புனித ஹஜ் பெருநாளாகும். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். இற்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறைதூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவியான சாரா மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண்மகவான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது எல்லாம் வல்ல இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இறைதூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தில் ஹஜ் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னர் உல்ஹியா கடமையையும் நிறைவேற்றுவார்கள்.